போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. திறப்பு விழா சலுகை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அப்படின்னா சரி திரு கிருஷ்ணதேவராயரே, எனக்குரிய தண்டனை என்னங்கிறத அறிவிச்சிருங்க. ராஜகுரு தத்தாச்சாரியனுக்கு தண்டனை பத்தின பயம் இல்ல. இன்னைக்கு நான் தண்டனைக்குரியவனா இருக்கலாம், ஆனா ஒரு நாளும் மன்னிப்புக்குரியவனா இருக்க போறதில்லை. ஏன்னா நான் மன்னிப்பு கேட்க போறதில்லை. ராஜ்யத்தோட அரசன் கிருஷ்ணதேவராயர் இந்த கட்டளை ஏற்ற இந்த ராஜ்யத்தோட ராஜகுரு குரு தத்தாச்சாரியார என்னோட கட்டளையை மீறுதல் மற்றும் என்ன அவமதிச்ச குற்றத்துக்காக மரண தண்டனை வழங்குற. தெரியல பட்டு, மிகப்பெரிய தவறு இது, மிகப்பெரிய தவறு. குருவே, ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க கிருஷ்ணதேவராயரே. ஒரு அரசனா இருக்கிற உங்களுக்கு தண்டிக்கிற அதிகாரம் இருக்குதுன்னா, ஒரு சாமானியனா இருக்கிற எனக்கு மன்னிப்பு கேட்க கூடாதுங்கிற உரிமை இருக்கு. நான் உங்க தண்டனையை கூட ஏத்துக்குவேன், ஆனா உங்க மன்னிப்பை ஏத்துக்கவே மாட்டேன். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! குருவே, கொஞ்சம் இருங்க குருவே. இந்த அறிகுறியை நான் இவ்வளவு நேரமா புறக்கணிச்சுக்கிட்டு இருந்தேன் பட்டு. மகாராஜாவுடைய இவ்வளவு அதிகமான கோபத்துக்கும் இந்த பையனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்ற அறிகுறிய. ஆனா இப்ப இது என்னன்னு முழுமையா விசாரிச்சு ஆகணும்னு நினைக்கிறேன். இதுல எனக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்காத வரைக்கும் இந்த பாலகன் சோமுவை மகாராஜா கிட்ட இருந்து விலக்கி வைக்கிறது தான் சரியானதா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் குருவை காப்பாத்தி ஆகணும். ஆனா எப்படி?
இன்னைக்கு சபையில நடந்ததோட விளைவு பயங்கரமானதா இருக்குமோன்னு தோணுதுமா. அதுலயும் என்னுடைய நிலைமை என்னன்னா, என்னால எதுவும் பண்ண முடியல. இதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. இது உனக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி. ஆமா பட்டு, இப்போ ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. எனக்கு தெரியும் அம்மா வரவும் மாட்டாங்க, எனக்கு உதவவும் மாட்டாங்க. ஆனா உங்ககிட்ட பிரார்த்தனை பண்றதுக்கு பதிலா எனக்கு வேற எந்த வழியும் தோணலமா. தப்பு நடக்காம காப்பாத்துங்கம்மா, ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்கம்மா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என்ன ஆச்சு? எதுக்காக கவலையா இருக்கீங்க? ஐயா, நான் என்னன்னு சொல்றது? சில சமயம் வாழ்க்கையில சில விஷயங்கள் நடந்துருது, அதை பத்தி நம்மளால எதுவும் சொல்ல முடியறதும் இல்ல, அதை பொறுத்துக்கவும் முடியறது இல்ல. சூழ்நிலை கையை மீறி போயிடுது. ஒவ்வொரு பிரச்சனைக்குமே கண்டிப்பா ஒரு தீர்வு இருக்கும். நலம் உண்டாகட்டும். ஐயா, நீங்க என்னுடைய நெத்தியில என்ன வச்சீங்க? வாசனையில இருந்து சந்தன மாதிரி தெரியுது. ராமகிருஷ்ணர் அவர்களே, இது சந்தனம் தான். இது உங்க நெத்தியில இருக்கிற வெப்பத்தை தணிச்சிரும். உங்களோட மனதிற்கும் அது அமைதியை கொடுக்கும். நீங்க எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி தான் நான் உணர்றேன். மனசு சாந்தம் அடைஞ்சிருச்சு. என் மனசு நிதானமாயிடுச்சு. ரொம்ப நன்றி ஐயா. நல்லது, நான் வரேன். வாழ்க வளமுடன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த ஸ்படிக மாலையை கொண்டு போங்க. நான் ராமேஸ்வரத்துக்கு போயிருந்தேன். அம்மா இதை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. இது மூலமா மன அமைதி ஏற்பட்டு மன சாந்தி கிடைக்கும். நீங்க இதை அம்மா கிட்ட கொடுத்துருங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. நன்றி. நீ என்னோட பொம்மையை உடைச்சிட்ட. இனி நான் உன் கூட விளையாடவே மாட்டேன். ஆனா நான் உன்னை வேணும்னு தெரிஞ்சு உடைக்கலல. இப்போ நாம ரெண்டு பேரும் தோழிகள் இல்ல. உனக்கு என் தோழியா இருக்க விருப்பம் இல்லனா எனக்கும் விருப்பம் இல்ல. அடடடடடடா, ஒரு சாதாரண பொம்மைக்காக நட்பையே உடைச்சிட்டீங்களா? ரொம்ப கெட்டவங்களா இருக்கீங்க. இங்க பாருமா, ஒரு பொம்மை இல்லைன்னா இன்னொரு பொம்மையா வாங்கிக்கலாம். ஆனா தோழி, ஒரு உண்மையான நல்ல தோழி திரும்ப திரும்ப கிடைக்க மாட்டாங்க. அப்புறம் மாலதி, ஒரு தவறு தெரிஞ்சு பண்ணாலும் சரி, தெரியாம பண்ணாலும் சரி, தப்பு தப்புதான். ஆனா நான் என்ன பண்றது? இவதான் என் மேல கோவமா இருக்கா. என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். நான் இன்னொரு பொம்மை வாங்கிட்டு வந்து கொடுக்கறேன், நீ அதை அவகிட்ட கொடுத்துரு. ஆனா முதல்ல பழம் விட்டுக்கோங்க, ரெண்டு பேரும் சமாதானமாவுங்க. வாங்க. பொம்மை உடைஞ்சா என்ன, பரவாயில்ல விடு. மாலதி, நீ ஒன்னும் அதை வேணும்னு பண்ணலையே. வா. வெறும் ஒரு அன்பான பேச்சு, அன்பு நிறைந்த அரவணைப்பு, கோவம் எல்லாம் பறந்து போயிடுச்சு. இதே மாதிரி ஒரு சூழ்நிலை ஏன் முன்னாடியும் இருந்தது. ஏன் எனக்கு இது முன்னாடியே தோணல? இதுதான் கோவத்துக்கு எதிரான மிகப்பெரிய ஆயுதம், அதுக்கான தீர்வும் கூட. கோவில் ஐயா சொன்னது சரிதான். ஒவ்வொரு பிரச்சனைக்குமே கண்டிப்பா ஒரு தீர்வு இருக்கும். இந்த ஸ்படிக மாலையை கொண்டு போங்க. நான் ராமேஸ்வரத்துக்கு போயிருந்தேன். அம்மா இதை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. இது மூலமா ரத்த அழுத்தம் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். நீங்க இதை அம்மா கிட்ட கொடுத்துருங்க. ஸ்படிக மாலை கோவத்தாலதான் ரத்த அழுத்தம் அதிகமாகும். ஸ்படிக மாலை ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும். அப்படின்னா கோவத்தையும் கட்டுப்படுத்திட முடியும். இது கோவத்துக்கு எதிரான இரண்டாவது ஆயுதம். சரியான முட்டாள், நான் இதை புரிஞ்சுக்காமையே போயிட்டேன். இது சந்தனம் தான். இது உங்க நெத்தியில இருக்கிற வெப்பத்தை தணிச்சிரும். உங்களோட மனதிற்கும் அது அமைதியை கொடுக்கும்.
என்னால புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா என் மனசு குழப்பத்துல இருந்தது. இந்த சந்தனத்தோட குளுமை அதை சாந்தப்படுத்தி என்ன சிந்திக்க வச்சிருச்சு. கோவமா இருக்கும்போது மனுஷனுடைய மனசு ரொம்ப உக்ரமாவும் கட்டுப்பாடு இல்லாம ஆயிடும். அப்போ சந்தனத்தின் குணம் உதவியா இருக்கும். எனக்கு உங்களுடைய அறிகுறி புரிஞ்சிருச்சுமா. நான் உடனே மகாராஜாவை சந்திக்கணும். வணக்கம் மகாராஜா. அமைதி. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு தனிமை வேணும். என் அறைக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா அப்புறம் எப்படி நீங்க உள்ள வந்தீங்க? மகாராஜா, இந்த அறைக்குள்ள இவர் எப்படி வந்தாரோ அதே மாதிரிதான் நானும் வந்தேன், உங்களோட அனுமதி இல்லாம. பண்டிதர் ராமகிருஷ்ணா, ஏன் அனுமதி இல்லாம நீங்க எதுக்காக உள்ள வந்தீங்க? இந்த அத்துமீறலுக்காக உங்களுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கும். ராமா, இந்த நாளுக்கான 2வது மரண தண்டனையை மகாராஜா உனக்கு தரப்போறாருன்னு நினைக்கிறேன். என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. மகாராஜா, தப்பு பண்ண பதில் சொல்லக்கூடாது. தப்புக்கான மன்னிப்பு தான் கேட்கணும். அதனால என்ன மன்னிச்சிடுங்க. நான் கோவிலுக்கு போயிருந்தேன், சந்தனம் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இத வச்சு விட விரும்புறேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா சந்தனத்தை மகாராஜாவோட நெத்தியில வைக்க விடக்கூடாது. காளி கோயில இருந்து கொண்டு வந்திருக்க மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என்னோட அப்பா என்கிட்ட சொல்லிருக்காரு, பெரியவங்க சொல்றதை எப்பவுமே கேட்கணும்னு. அதுலயும் இவரு மகாராஜா, இவர் சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்களா? நீங்க அனுமதி இல்லாம அறைக்குள்ள வந்திருக்கவே கூடாது. எனக்கு அவ்வளவா கோபம் வராது. ஆனா நீங்க பண்ற தப்பு என்ன அதிகமா கோவப்பட வைக்குது பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நீங்க இப்ப இந்த ராஜ்யத்துக்காக சேவை பண்ண எல்லாத்தையும் மறக்கிறதுக்குள்ள தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியே போங்க. போங்க. மகாராஜாவை இவ்வளவு கோவமா நான் எப்பவும் பார்த்ததே இல்ல. நீ சொல்லுது உண்மைதான். கோவம் தான் ஒரு மனுஷனோட மிகப்பெரிய எதிரி. எதிரி? நன்றி பட்டு, நீ எதிரின்னு சொன்ன. நான் இப்ப பார்க்க வேண்டியதெல்லாம் மகாராஜாவுடைய புது எதிரி விருந்தாளி அறையில என்ன பண்ணிட்டு இருக்காருன்றத. ஆமா பட்டு, பார்த்துட்டும் இருக்கிறேன், புரிஞ்சுக்கிட்டும் இருக்கேன். இந்த ஐயா ரொம்ப சாந்தமாவும் பொறுமையாவும் இருக்காரு. கோவத்தால பாதிக்கப்பட்டிருக்க மகாராஜா இவரை வீழ்த்துறது சாத்தியமே கிடையாது. நான் ஏதாவது பண்ணி முதல்ல மகாராஜாவை சாந்தப்படுத்தி ஆகணும். அத பண்ணணும்னா முதல்ல குரு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவர் சாந்தம் அடைஞ்சாதான் நான் சொல்றத கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்பாரு. வணக்கம் குருவே.
இங்க வந்ததுக்கான காரணத்தை சொல்லுங்க பண்டித ராமகிருஷ்ணரே. ஏன்னா நீங்க வெறுமனே வணக்கம் சொல்றதுக்காக மட்டும் வந்திருக்க மாட்டீங்க. சொல்லுங்க. சரியா சொன்னீங்க குருவே. நான் இங்க வெறும் வணக்கம் சொல்றதுக்காக மட்டும் வரல. உங்களுக்கு கடைசி முறைய வணக்கம் சொல்ல வந்தேன். உங்களுக்கும் சரி, அப்புறம் நம்மளுடைய மகான் அரசர் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயருடைய நியாயத்துக்கும் மற்றும் விவேகத்துக்கும். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க பண்டித ராமகிருஷ்ணரே? வேற என்ன சொல்றது குருவே? வேற என்ன சொல்ல? உங்களுடைய நிலைமையை பார்த்து நான் வேற என்ன சொல்றது? நீங்க தான் சின்ன வயசுல இருந்து அவர் கூட இருக்கீங்களே. உங்களோட சின்ன வயசுல, அரசரோட சின்ன வயசுல இருந்து எல்லாரும் அவரை ஒரு மகான் அரசர்னு ஏன் சொல்றாங்கன்னு தான் புரிய மாட்டேங்குது. அப்படி அவர் என்ன பண்ணிருக்காரு? நியாயம்னா என்னன்னு அவருக்கு தெரியாது, மக்களுக்கு எது நல்லதுன்னு தெரியாது. சரி விடுங்க. இந்த நேரத்துல அவருடைய மனநிலைமை சரியில்லைங்கிறத புரிஞ்சுக்கலாம். கோபத்துக்கு இரையா இருக்காரு, எதையும் புரிஞ்சுக்கிற சக்தியை இழந்திருக்காரு. அதனால பண்டித ராமகிருஷ்ணரே, கோபத்துக்கு ஆளாகிறவங்களால யோசிக்கவே முடியாது. நல்லது கெட்டதை கூட அவங்களால பிரிச்சு பார்க்கவே முடியாது. மகாராஜாவா இருந்தாலும் அப்படித்தான். ஆனா இப்படி இல்லாத நேரத்துல அவரு என்ன பண்ணாரு? பிரஜைகளோட பிரச்சனையை தீர்க்க அவருக்கு நேரமும் இல்ல, அதை தீர்க்கறதுக்கு விருப்பமும் இல்ல. இல்ல ராமகிருஷ்ணரே, இல்ல. இதுக்கு முன்னாடி அப்படி இல்ல. மகாராஜா தன்னுடைய முன்னுரிமைய மக்களோட நலனைத்தான் விரும்பினாரு. எல்லாம் முகமுடி குருவே, எல்லாம் முகமுடி. அத மகாராஜா ஒரு முகத்துல போட்டு முடி வச்சிருந்தாரு. நான் சொல்றதை கேளுங்க. உண்மை என்னன்னா, மகாராஜா ரொம்பவே சுயநலமானவரு, பேராசை கொண்டவரு, தன்னை பத்தி எப்பவுமே நினைக்கிறவரு. இப்பவும் நீங்க அவரு மகாராஜாவை இருக்க தகுதியானவரை நினைக்கிறீங்களா என்ன? போதும் பண்டித ராமகிருஷ்ணரே, இதுக்கு மேல பேசாதீங்க. ஒரு விஷயம் மறந்துடாதீங்க. அவர் நம்மளோட மகாராஜா, இந்த ராஜ்யத்தோட அரசர், என்னோட மகனுக்கு சமமானவர். அவர் என்ன ஒரு தடவை இல்ல பல தடவை தூக்குல போட்டாலும் சரி, அவருக்கு எதிராக என்னால ஒரு வார்த்தை பேச முடியாது. என்ன மறந்துட்டீங்களா நீங்க? நீங்க யார பத்தி பேசுறீங்களோ அவர் எத்தனையோ தடவை அவரோட நாட்டு மக்களுக்காக தன்னோட உயிரையே பணயம் வச்சிருக்காரு. ஒரு அரசனா இல்லாம அவரோட மக்களுக்கு என்னைக்கு ஒரு சேவகனாத்தான் இருந்திருக்காரு. ஆமா, அவர் நியாயத்தை என்ன விமர்சனம் பண்றீங்க நீங்க? அவரோட நியாயத்தை சொல்றதுக்கு அவரோட வரலாறே என்னைக்கும் சாட்சியா இருக்கும். ஒத்துக்கிறேன் குருவே. ஆனா மகாராஜா, நான் ஒத்துக்கிறேன் பண்டித ராமகிருஷ்ணரே. மகாராஜா எனக்கு மரண தண்டனை தான் கொடுத்திருக்காரு. ஆனா அப்ப அவர் எவ்வளவு பதட்டத்துல இருந்தாரு, எவ்வளவு மனக்குழப்பத்துல இருந்தாரு. ஒரு மனிதன்னா தப்பு செய்யறது சகஜம்தான், தப்பு நடந்து போச்சு. ஆனா இந்த விஷயத்துல சமாளிக்கிறதுக்கு பதிலா நான் என்ன மாதிரி காரியம் பண்ணிருக்கேன்? சாதாரண ஒரு மன்னிப்பு கூட கேட்கலையா? உண்மை என்னன்னா பண்டித ராமகிருஷ்ணரே, இன்னைக்கு என்ன தூக்கு மேடையில ஏத்துனது என்னோட அகங்காரம் தான், மகாராஜா இல்ல. இன்னைக்கு வரைக்கும் அவர் என்கிட்ட எதையுமே கேட்டதில்லை. இது வரைக்கும் எனக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருந்திருக்காரு. ஆனா அவர் கேட்டதை நான் கொடுக்கலையே. ஆமா குருவே, இப்பவும் நேரம் கடந்து போகல. உங்களுக்கு இப்படி தோணுதுன்னா அப்போ அப்புறமா இதை நினைச்சு கவலைப்படுறதை விட இப்பவே மன்னிப்பு கேட்கணும். எனக்கு ஏன் இது தோணவே இல்லை? நான் ஏன் இப்படி யோசிக்கவே இல்லை? ஏன் தப்பு நடந்த இடத்துல இதை சொல்லி திருத்த முடியலையா உங்களுக்கு? பிரமாதம். மன்னிச்சிடுங்க குருவே. அப்படி உங்களுக்கு விஜயநகரத்தோட இந்த துச்சமான சேவகனால தன்னுடைய மகாராஜாவை பத்தி உண்மையாவே இவ்வளவு கடுமையான வார்த்தைகள்ல பேச முடியும் நினைக்கிறீங்கன்னா நீங்க இவனுடைய நடிப்பை பாராட்டியே ஆகணும். அப்படின்னா நீங்க மகாராஜாவை பத்தி தப்பா பேசுனதெல்லாம் உங்களோட வெறும் நடிப்பா? அட பண்டித ராமகிருஷ்ணா, எதுக்காகப்பா உனக்கு நீயே பாராட்டிக்கிட்டு நேரத்தை வீணாக்குற? தயவு செஞ்சு என்ன உடனே மகாராஜா கிட்ட கூட்டிட்டு போ.
என் வாயிலிருந்து மன்னிப்புங்கிற வார்த்தை வெளியே வர அவளா காத்துக்கிட்டு இருக்கு. சரி குருவே. காவலரையா, 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 நான் குருவை என்னுடைய கண்காணிப்புல நான் பொறுப்பெடுத்துக்கிட்டு என் கூட மகாராஜா கிட்ட கூட்டிட்டு போறேன். தயவு செஞ்சு அவருடைய விலங்கை கழட்டி விடுங்க. சரி பண்டிதர் ராமகிருஷ்ணரே. வணக்கம் மகாராஜா. மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணரும் குரு தத்தாச்சாரியாரும் உங்களை சந்திக்க வந்திருக்காங்க. குருவா? அவர் சிறையில இருக்காரே. சரி, வர சொல்லுங்க. அப்படியே ஆகட்டும் மகாராஜா. மன்னிச்சிருங்க மகாராஜா. எந்த மேலான ஒழுக்கத்தை நான் உங்களுக்கு கத்துக் கொடுத்தனோ அந்த ஒழுக்கத்தை நானே மறந்துட்டேன். குருவே, நீங்க கொஞ்ச நேரம் சிறையில இருந்ததுக்கே உங்க சிந்தனைகள் எல்லாமே முழுமையா மாறின மாதிரி தெரியுது குருவே. மகாராஜா, அந்த சம்பவத்துக்காக நான் வருத்தப்படுறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. குருவே, இங்க என்ன நடக்குது? நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தீங்களா, இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட சைகையில பேசி என்ன கேலி பண்ண வந்தீங்களா? குருவே, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? மகாராஜா, குருவே, மன்னிச்சிடுங்க மகாராஜா. என்ன விடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. என்ன விடுங்க. மகாராஜா, ஒரு சின்ன தவறு ஒரு வாழ்நாள் உறவையே முறிச்சிருமா? எனக்கு கோபம் வந்துட்டு இருக்கு குருவே. மன்னிக்க மாட்டீங்களா? உங்க குருவை மன்னிக்க மாட்டீங்களா? குருவே, நன்றி மகாராஜா. நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்க. நீங்க எனக்கு நன்றி சொல்லாதீங்க. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்ட என்ன ஒரு மிகப்பெரிய பாவம் செய்ய விடாம தடுத்துட்டீங்க. குருவே, நான் உங்ககிட்ட இந்த மாதிரி கடுமையா நடந்துகிட்டதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மகாராஜா, மகாராஜா, சிறைச்சாலையில இருந்த போது கூட குரு எப்பவும் உங்களை புகழ்ந்துகிட்டு மட்டும்தான் இருந்தாரு. அவரை பொறுத்த வரைக்கும் உங்களை மாதிரி சிறந்த அரசர் விஜயநகரத்துல என்ன இந்த உலகத்திலே வேற யாரும் இல்லைன்னு சொல்றாரு. நீங்க ரொம்ப கருணையானவரு, நியாயத்தை விரும்புறவரு. அப்புறம் குருவே, மகாராஜா எப்பவும் உங்களுக்கு மரியாதை தந்துதான் நான் பார்த்திருக்கேன். அவரு உங்களை கேட்காம இந்த ராஜ்யத்துக்காக எந்த முடிவும் எடுத்ததில்ல. கூடவே நீங்களும் எப்பவும் அவருக்கு சரியான வழியை தான் காட்டியிருக்கீங்க. சரியா சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. குரு என் தந்தைக்கு சமமானவர். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நான் மரண தண்டனை வழங்கினதை நினைச்சு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். நீங்க தயவு செஞ்சு
என்ன மன்னிச்சிருக்க குருவே. நீடோழி வாழணும், உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கணும். குருவே, சிறைச்சாலையிலிருந்து நீங்க இங்க வந்து மகாராஜாவை சந்திச்சதுனால உங்களுக்கு இடையில இருந்த மனஸ்தாபங்கள் போயிடுச்சு. இப்ப என்னோட மனசு ஏன் இப்படி சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. பல மாதங்களா நீங்க பிராணாயாமம் பண்ணல, அதனால இன்னைக்கு பண்ணிடுங்க. இல்ல பண்டித ராமகிருஷ்ணா, இன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு. இல்ல மகாராஜாவுக்கு வேலை. பண்ணிடுங்களேன் குருவே, கொஞ்ச நேரம் தான் ஆகும். அப்புறம் பண்றேன். பண்ணிடுங்களேன் குருவே. குருவே, பண்டித ராமகிருஷ்ணர் இவ்வளவு தூரம் சொல்றாருல, இன்னைக்கு பிராணாயாமம் பண்ணிடுங்க. அப்புறம் எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, சின்ன வயசுல நீங்க என்ன ரொம்ப திட்டுவீங்க. அப்புறம் என் கையை பிடிச்சி உடற்பயிற்சி சொல்லி கொடுப்பீங்க. குருவே, இன்னைக்கு நாம 2 பேரும் அதை சேர்ந்து செய்யலாமே. ஓம் விருப்பம் கிருஷ்ணா. வா வா, கையை பிடிங்க. உட்கார். சின்ன வயசுல இப்படிதான் இருப்ப. ஆரம்பிக்கலாம். வாங்க வாங்க நில்லுங்க. பண்டித ராமகிருஷ்ணரே, இந்த காட்சியை பார்க்கும்போது மகாராஜா மாதிரியே எனக்கும் ஒரு விஷயத்தை சொல்ல தோணுது. என்ன? அற்புதம். மந்திரியாரே, நீங்க விடுமுறையில இருந்தீங்களே, இங்க எப்படி? நான் இப்பவும் விடுமுறையில தான் இருக்கேன். ஆனா என்ன பண்றது, ராஜ்யத்தோட கடமைகள் என்ன கட்டி இழுக்குது ராமகிருஷ்ணா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நம்ம ராஜ்யத்தை பத்தியும் நம்ம அரசரை பத்தியும் நான் எப்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அது சரி, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். நம்ம மகாராஜாவுக்கும் அந்த வீரனுக்கும் நடக்கிற போட்டியை பத்தி நீங்க என்ன யோசனை பண்ணிருக்கீங்க? மகாராஜா இப்ப சாந்தமா இருக்காரு மந்திரியாரே. ஆனா இந்த அமைதி நிரந்தரமானது இல்ல. கோவத்தின் புயல் எப்ப வேணாலும் வீசலாம். இப்ப என்கிட்ட இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. அது என்ன? அந்த வீரன் பஞ்ச விருக்ஷாவை கோவப்படுத்தி ஆவேசப்பட முயற்சி பண்ண வைக்கணும். அது மூலமா அவன் பொறுமையை இழந்துருவான். அது மகாராஜாவுக்கு சாதகமா இருக்கும். வணக்கம் பஞ்சவிருக்ஷா அவர்களே. வணக்கம். அது என்னன்னா, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த வந்திருக்கேன். நீங்க எதிர்கொள்ள போறது மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர. எங்க மகாராஜா சூர வீரர், பலசாலியானவர். அவருடைய வீரத்தின் கதை விஜயநகரத்தோட ஒவ்வொரு மூலையிலையும் ஒலிக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க அவர் முன்னாடி தாக்கு பிடிக்கிறது கடினமானதாவும் சாத்தியமில்லாததாவும் இருக்கும். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, சொல்லுங்க. உங்க மகாராஜா தோல்வியை சந்திக்கிறது உறுதியானது. என்ன விஜயநகரத்தோட சிம்மாசனமும் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அப்படி நடந்த உடனே நீங்க என்ன உங்களுடைய சிறப்பு ஆலோசகரை நியமிச்சிருவீங்க என்ன? கண்டிப்பா. அப்ப என்னுடைய எதிர்கால மகாராஜரே, உங்களுடைய எதிர்கால சிறப்பு ஆலோசகரா இருக்க போறதுனால நான் உங்களுக்கு ஒரு சரியான ஆலோசனையை வழங்க வந்திருக்கேன். நான் எனக்கு எதிரில் இருக்கிற போட்டியாளரை ஒரே தாக்குதல்ல வீழ்த்த விரும்புறேன். சரி சொல்லுங்க, அவர்கிட்ட அப்படி என்ன சக்தி இருக்கு? கோவம். எங்க மகாராஜாவுக்கு கோவம் வந்துச்சுன்னா அவர் அவருடைய எதிரிய கதையை முடிச்சிருவாரு. கோவமா? ஆமா. எனக்கு இருக்கிற பயம் எல்லாம் உங்களுக்குள்ள அந்த கோவ ஒளியே இல்லையே. நீங்க தான் அமைதின்ற கற்பனை குதிரையில சவாரி பண்ணிட்டு இருக்கீங்களே. நான் வெளியே இருந்து பார்க்கதான் அமைதியா இருப்பேன். ஆனா உள்ளுக்குள்ள என் கோவ எரிமலை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது எப்ப வெடிக்கும்னு காத்திருந்து துடிச்சுக்கிட்டு இருக்கு. துடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா யுத்தம்னு வந்துட்டு எங்க மகாராஜா ஆக்ரோஷத்துல ஆடுற ஆட்டத்துல, அவர் ஆடுற ஆட்டத்துல காட்டுல இருக்கிற சிங்கம் கூட பார்த்து பயந்துரும். அவரு ஆடுவாருன்னா நான் கர்ஜிப்பேன். புரிஞ்சுதா? என்னோட தாக்குதல் இந்த விஜயநகரம் அலற போகுது. அந்த கிருஷ்ணதேவராயர் என் காலடியில விழ போறாரு. நாளைக்கு களத்துல சந்திக்கலாம் கிருஷ்ணதேவராயரே. சரிதான். மகாராஜா, இந்த கவசத்தை நீங்க எதுக்காக அணிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க?
அந்த வீரனோட தாக்குதலை இருந்து பாதுகாத்துக்க. என்னது பாதுகாக்கவா? அப்படின்னா உங்களோட வெற்றி மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா? ஏ அதிக பிரசங்கி, என்ன தவிர வேற யாராலையும் அவனை வீழ்த்தவே முடியாது. பெரிய மகாராணி அவர்களே, ராஜா மற்றும் மகாராஜாவோட நன்மைக்காக நீங்க ஒரு முக்கியமான காரியத்தை பண்ணி ஆகணும். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் எது வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. பெரிய மகாராணி அவர்களே, இந்த ஸ்படிக மாலைய நீங்க மகாராஜாவோட கழுத்துல போட்டு விடணும். இதனோட தாக்கம் அவருடைய மனசை சாந்தமா வைக்கும். ஆனா மகாராஜா எப்ப அமைதியா இருக்காரோ அப்பதான் நீங்க இதை போட்டு விடணும். சரிங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் அப்படியே பண்ணிடுறேன். வாங்க மகாராணி சின்னாதேவி. மகாராணி சின்னாதேவி, உங்க கண்களை எனக்கு ஒரு கேள்வி தெரியுது. அத உங்களுக்குள்ளே அடக்கி வச்சிருக்க விரும்புறீங்களா? இல்ல மகாராஜா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க விரும்புறேன். ஆனா தனியா. நீங்க எதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? ஏன்னா பாருங்க, நீங்க மகாராஜா கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, அப்படியே இதையும் கத்துக்கோங்க. மகாராஜாவும் மகாராணியும் தனியா இருக்கும்போது அங்க வேற யாருமே இருக்க கூடாது. அப்ப நீங்க கூடவா? நான் கூடதான். மகாராஜா கொஞ்சம் இப்ப நீங்க முழுமையா தயாராயிட்டீங்க. ஆனா இது என்ன மகாராணி சின்னாதேவி? இது உங்க வெற்றிக்கான மாலை மகாராஜா. வெற்றிக்கான மாலையா? ஆனா இன்னும் போட்டி ஆரம்பிக்கவே இல்லையே. மகாராஜா, வெற்றி உங்களோடதா தான் இருக்கும். அதனால நான் இந்த வெற்றி மாலைய முதல்ல உங்களுக்கு சூடிட்டேன். விஜயநகர வாசிகளே, உங்களோட மகாராஜா இன்னும் வரவே இல்ல. எந்த இடத்துல இந்த பஞ்ச வருஷா மேல பயம் இருக்குதோ அங்க வர்றதுக்கு யாருக்குமே தைரியம் இருக்காது. விஜயநகரத்து அரசர், துளுவ வம்சத்தின் ராஜாதி ராஜா மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வந்து கொண்டிருக்கிறார். மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர். மன்னிச்சிடுங்க மகாராஜா, என்னுடைய கருத்துப்படி போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வெற்றி திலகத்தை இடணும். அதுவும் இந்த பாலகன் சோமு கையால. அது என்னன்னா, ஒவ்வொரு பாலகனுக்குள்ளேயும் கடவுள் வசிப்பாரு. அதனால நீங்க வெற்றி அடையணும்ன்ற எண்ணத்தோட பாலகன் சோமு உங்களுக்கு திலகமிட போறான். சரியா சொன்னார் மகாராஜா. வா சிறுவனே, வந்து திலகமிட. என்ன ஆச்சு மகாராஜா? கால் களத்துக்கு வராமலேயே நின்னுடுச்சா? போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பின்வாங்க நினைக்கிறீங்களா மகாராஜா? மகாராஜா இன்னும் திலகமிடல. சீக்கிரம் வா சிறுவனே, வந்து எனக்கு திலகமிட. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் இதுவரைக்கும் யாருக்குமே திலகமிட்டதில்ல.
பிரச்சனை இல்ல, நான் சொல்லி கொடுக்கறேன். நீ பெரிய பாகியசாலி, முதல் முறையே மகாராஜாவுக்கு திலகம் வைக்க போற. வா போலாம். சீக்கிரம் வாங்க. மகாராஜாவுக்கு இந்த திலகத்தை கோபத்தின் ரூபமான இந்த பாலகன் வெச்சு விட்டது அவனுடைய தோல்வி மற்றும் மகாராஜாவின் வெற்றிக்கான முதல் அடியா இருக்கும். இப்ப 2வது அடிய நான் எடுத்து வைக்கிறேன். ஓம் பூத் பூத் ஸ்வக தத்சவதுர்வ வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். ஐயோ மகாராஜா, அது பண்டித ராமகிருஷ்ணரே, என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? பண்டித ராமகிருஷ்ணா, இந்த தவறுக்கான தண்டனை உங்களுக்கு நிச்சயமா கிடைச்சே தீரும். ஈஸ்வரா, மன்னிச்சிடுங்க மகாராஜா. மகாராஜா, பண்டித ராமகிருஷ்ணரே, மகாராஜாவை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களா? முதல்ல உங்களை காப்பாத்திக்கோங்க. விஜயநகர வாசிகளே, உங்களோட மகாராஜா சண்டை போடாம அவரோட தோல்வியை அவரே ஒத்துக்கிட்டாரு. அதனாலதான் என்ன எதிர்கொள்றதுக்கு பதிலா அந்த பலவீனமான பண்டிதரை கொல்ல போறாரு. இன்னில இருந்து நான் தான் உங்களோட புது மகாராஜா. அதுக்கு வாய்ப்பே இல்ல. போதும் மகாராஜா, என்ன மன்னிச்சிருங்க. உங்களோட ஒரே தாக்குதல் என்னோட எல்லா பிரம்மையும் போக்கிருச்சு. நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன் மகாராஜா. மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர். எழுந்திருங்க. அப்புறம் பண்டித ராமகிருஷ்ணா, உங்களுக்கான தண்டனை இன்னும் மிச்சம் இருக்கு. என்ன? மகாராஜா மன்னிச்சிடுங்களேன். மகாராஜா, இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு உங்களை பார்த்து கொஞ்சம் கூட பயமே இல்ல. எனக்கு நல்லா தெரியும். பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு என் மேல கொஞ்சம் கூட பயமே இல்லைன்னு தெரியும். இருக்கவும் கூடாதுதான். ஏன்னா ஒரு நண்பனுக்கு இன்னொரு நண்பன் கிட்ட பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். என் குணங்களை பத்தியும் என் அவகுணங்களை பத்தியும் ரொம்ப நல்லாவே தெரியும். என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணரே,
உங்களுக்கு தெரியும்ல. ஆமா மகாராஜா. ரொம்ப நன்றி. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த சிம்மாசனம் என் வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துடுச்சு. விஜயநகரத்துல நம்மளோட வாழ்க்கைக்குள்ள இது வந்ததுக்கு அப்புறம் நான் ஆசை, காமம் மற்றும் கோபத்தை நேரடியா என்னோட வாழ்க்கையில பார்த்துட்டேன். ஆனா மத்த 3 அவகுணங்களும் என் வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சான்னு எனக்கு தெரியல பண்டிதர் ராமகிருஷ்ணா. நீங்க என்னோட நண்பர். இந்த விஷயத்தை பத்தி நீங்க தான் எனக்கு புரிய வச்சாகணும். சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, எப்ப இந்த அவகுணங்கள் எனக்குள்ள புகுந்துச்சு? மகாராஜா, உஜ்ஜைன் ராஜ்யத்துக்கு போயிருந்தப்போ அங்க திரைக்கு பின்னாடி இருந்த பொருள் மேல உங்க கவனம் ஈர்க்கப்பட்டதுல இருந்துதான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சது. அப்ப உங்களுக்குள்ள அந்த அவகுணங்களின் அங்கம் கொஞ்சம் கொஞ்சமா நுழைய ஆரம்பிச்சது. ஆனா 6 அவகுணங்களும் முழுமையான ரூபத்துல உங்களுக்குள்ள எப்ப நுழைஞ்சதுன்னா நீங்க இந்த சிம்மாசனத்தை பார்த்தப்பதான். மகாராஜா, என்னுடைய பார்வையில நீங்க இந்த சிம்மாசனத்தை உடனே அழிக்க சொல்லி கட்டளையிடணும். ஆமா மகாராஜா. சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா, அதுதான் சிறந்ததும் சரியானதும் கூட. அதோட அவசியமானதும். எனக்கு புரிஞ்சிருச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணரே. இந்த சிம்மாசனத்தை முழுமையா அழிச்சதுக்கு பிறகுதான் எனக்கு முழுமையான ரூபத்துல இது கிட்ட இருந்தெல்லாம் விடுதலை கிடைக்கும்னு நினைக்கிறேன். போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.